விஜயை பார்த்து விட்டு போக வேண்டும் என்ற கூட்டம் குடும்பத்துடன் இருந்தது. அந்த கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் குறைவாக மதிப்பிட்டு விட்டன. நாட்டில் விஜய் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் வந்தால் நாங்கள் கூட்டணி ஆட்சி, நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சோம்னா கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணிகளுக்கு வாய்ப்பு தருவோம் அப்படின்னாரு. அதே போல் கூட்டணிகளுக்கு வாய்ப்பு தந்து விட்டார். இந்த எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்து பாவம் என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் போகாமல் அங்கேயும் போக முடியாமல் இடையில நின்றுட்டு இருக்காங்க. நிறையா மைனாரிட்டி பீப்புளை வந்து அவர் வந்து அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காரு. இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையுமா? மத்திய அரசை இல்லை ஒன்றிய அரசை என்ன செய்தின்னு கேட்குற லெவலில் தான் கொண்டுட்டு போகணும்னு இருக்காரு விஜய். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் விஜயின் ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் பேசப்படும். இதை யார் கொண்டுட்டு வந்தது, இது யார் ஃபஸ்ட் முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்தது அப்படின்னா விஜய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இனி விஜய் காட்டிய வழியில் தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்கும், கூட்டணி ஆட்சியுடன் பயணிக்கும். அப்படி கூட்டணி ஆட்சியுடன் பயணிக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி வேண்டும் விரும்புவோர் குரல் எழுப்புவார்.